அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா அல்லது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பாஜகவை நம்ப வைத்து கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லி வெளியேறினாரோ அதே போல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பாஜக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறுவாரா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழகம் வருகை தந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனான அந்த கூட்டணி பற்றிய அறிவிக்கும் பொழுதே கூட தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. அதே போல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் என்று சொன்னாங்க. அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது, மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லி சொன்னாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு புதுசாக விளக்கமெல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுதுதான் அந்த புகைச்சலே அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் மீண்டும் அதத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. என்ன சொல்றாங்க, தமிழகத்தில் உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அப்ப அதற்கு அர்த்தம் என்ன, இங்க கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. மறுபக்கம் உள்ள இறங்கி விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 50 சட்டமன்ற தொகுதியில நம்ம போட்டியிடுவதற்கான அந்த சீட்டை வாங்கிடணும், குறிப்பா வெற்றி பெறக்கூடிய இடங்களாக அந்த இடங்கள் இருக்கணும், அதை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள்ட்ட ஒரு அஜெண்டாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்துடைய தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது பற்றிய வேலைகளை களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருப்பதாகவும், எந்தெந்த தொகுதிகளை தேர்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த பணிகளும் துவங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, 50 சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உறுதியா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. அதனால தான் இன்னுமே கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, 50 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஆட்சி அமைந்தால் உறுதியாக மிக முக்கிய துறைகளாக இருக்கக்கூடிய 4 அமைச்சர்களுக்கு மிக முக்கிய துறைகளை கேட்டு பெறவும் பாஜக அரசு முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டும் காணாம அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்க தலைமை, அவருடைய தலைமை தான் இங்க ஆட்சி அமைக்க போறோம், அவர் தாங்க முதலமைச்சர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்மளுமே என்ன சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி நடைபெறுமா நடைபெறாதா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது. இன்னொரு விஷயத்த கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது உறுதியா திமுக கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகள் திமுக அரசின் மீது இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன்ற தலைமை பண்பு இல்லாத, ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த செயல்களை முன்னெடுக்காத, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும், தமிழக மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு முன்னெடுப்புகளும் செய்யாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு பதிலாக திமுகவே அந்த ஆட்சி கட்டில இருந்துட்டு போகட்டும் சொல்லிட்டு மக்கள் நினைப்பதாக சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளை ஒன்று சேர்த்து வரக்கூடிய கட்சிகளை, பாஜக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், அதை தாண்டி வரக்கூடிய சிறிய சிறிய கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு போனா அந்த வெற்றியானது சாத்தியப்படும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நான் கட்சிக்கு தலைமையா இருப்பேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பேன், என்னைய முதலமைச்சராக்குவதற்கு வரக்கூடிய கட்சிகள் அனைவருமே, கூட்டணி கட்சிகள் அனைவருமே பாடுபட வேண்டும், என் முகத்துக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா அந்த ஓட்டையும் நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது பகல் கனவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியல. சரி, கடைசி நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மிகப்பெரிய ராஜதந்திரி விஜய் அவர்களும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை விமர்சிக்கல, எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் விஜய் அவர்களை இதுவரை விமர்சிக்கல. ஆகினால தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில், இறுதி கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விஜய் அவர்களோட அந்த கூட்டணியை அமைச்சிருவாரு. அது மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாறிடும், அது வெற்றி கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கதானே பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு வெடியே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில போனாங்க அப்படின்னா இடியை கையில வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. எப்ப வேணாலும் ஏவி விடுவாங்க.
எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், தங்கமணி அவர்களாக இருக்கட்டும், சி.வி. சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், கே.பி. முனுசாமி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மீதெல்லாம் இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்துவாங்க. அந்த வழக்குகளில் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்கள கைதும் கூட செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட கடைசி நேரத்தில் கைது செய்யப்படலாம். ஒருவேளை இந்த கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறினாரே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கைது செய்யப்படலாம். என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சகலையினுடைய சம்பந்தி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக வேண்டப்பட்டவருடைய கல்லூரியில் நடந்த அந்த ரைடுகள், இது எல்லாம் ஆதாரங்களை திரட்டி கையில் வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் வெளியில் வந்துருவாரு. வெளியில் வந்துட்டு விஜய் அவரோட கூட்டணி அமைச்சிருவாரு, அவர் ஆட்சியை பிடிச்சிடுவார்னு சொல்லிட்டு இருப்பதெல்லாம் எந்த விதத்திலையும் நடக்க போறதில்லை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே தெரியும். இன்னொரு ஆப்ஷனுமே பாஜக கையில் வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் கூட நம்மளை கழட்டி விட்டுட்டு வேறு கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர் தான். ஆகையினால தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை ஒரு கீயாக பாஜக கையாண்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக இறுதி விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த வழக்கில் தீர்ப்பானது பிறப்பிக்கப்படலை. ஆகையினால கடைசி நேரத்தில் ஒருவேளை 2026 டிசம்பர் வரை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலை தான் தொடரும் சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் ஒரு தீர்ப்பானது வரும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 2க்கு போயிடுறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பர் 1க்கு வந்துருவாரு. இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்து வரைக்கும் இந்த கூட்டணியிலே கூட தொடர்ந்துடலாம்னு சொல்லி அவர் நினைச்சாலும் கூட ஆட்சியை பிடிப்பார்களா என்று கேட்டோம் அப்படின்னா பிடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை பிடிச்சிட்டாரு. இன்னும் அந்த புலிவாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டாலும் கடிக்கும், விடலை அப்படின்னாலும் கடிக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த புலிக்கு இரையாக போவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மை. கட்சியை பலப்படுத்தணும். இன்னைக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய தமிழக மக்கள்கிட்ட ஆங்காங்கே நம்ம போய் நேரில் பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக, தமிழக மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, தமிழக மக்கள் அகற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. அதிமுகவில் நல்ல ஒரு தலைமை இல்லையே. மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருந்த, அனைத்து தரப்பட்ட மக்களாலும் விரும்பப்படக்கூடிய நடுநிலையான ஒரு தலைவராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. பல அக்கிரமங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மட்டும்தான் அதிமுக கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு வாக்களித்து என்ன செய்ய போகிறோம், அதனால திமுகவே இருந்துட்டு போகட்டுமே என்கின்ற நிலையை தான் பரவலாக சொல்வதை நம்மளே காது கொடுத்து கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் உணர்ந்து பாஜகவுமே கட்சி, அதிமுக கட்சி பிளவுபடுவதற்கு மிக முக்கிய காரணமாகத்தானே இருந்திருக்கு. அதனால பாஜகவுமே சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை பாஜக ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இவர்களை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒரு கூட்டணியை கட்டமைத்து 2026 தேர்தல் காலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா உறுதியா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனை ஆண்டுகளானாலும் பாஜகவால் தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாது. ஒருவேளை பிரிவுக்கு காரணமாக இருந்த பாஜகவே நாங்கள் ஒற்றுமைக்கான வேலையை நாங்களே முன்னெடுத்து செய்கிறோம், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறோம், அதற்கு பின்பு தேர்தல் களத்திற்கு வருகிறோம் என்று வந்தார்களே. ஆனால் உறுதியாக இது வெற்றி கூட்டணியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து மிஸ்ஸிங்கி வெளியில வர முடியாது. பாஜக கேட்கக்கூடிய 50 தொகுதிகளை கொடுத்து தான் ஆகணும். அவர்கள் எந்தெந்த தொகுதியெல்லாம் அதிமுகவிற்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறதோ அந்த தொகுதி தான் அவங்க கேட்பாங்க, அது கொடுத்து தான் ஆகணும். அதே போல தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாரே, ஆனால் அது நடக்காத காரியம் தான். அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தனி மெஜாரிட்டியோடு அதிமுக ஆட்சி அமைக்கலாம். கடைசி நேரத்தில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா பல முன்னாள் அமைச்சர்கள் இடி வளையத்திற்குள்ளாக கொண்டு வந்து சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர வேண்டுமேயானால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக தீய சக்தி, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் மெகா கூட்டணியை கட்டமைத்து தமிழகத்தில் அமைத்திடலாம். நன்றி, வணக்கம்.